டச்ல இருக்கம்ல இப்போ பல படங்களோட ரிவ்யூ வந்து நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு இருக்கோம். ரிவ்யூ பண்ணணும்னா அதுக்கு தனியான ஒரு கெட்ஸ் வேணும். அந்த மாதிரி வகையில் தான் ரிவ்யூ ஜாக்கியா என்ன இந்த டச்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு படத்தை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போதும் அதுக்கு ப்ளஸ்ஸாக என்ன சொல்லணும் மைனஸாக என்ன சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறது கிடையாது. அந்த படத்தை பற்றி மக்களோட கருத்து என்னன்றது மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு மக்களோட கருத்தை தான் நாங்கள் வந்து எங்களுடைய டச்ல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணதுக்காக கொடுக்குறோம். இப்போ நாங்கள் கடந்த வாரங்கள் பார்த்தீங்கன்னா 9 குழுன்ற படத்துக்கு ரிவ்யூ பண்ணோம். அந்த ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு நிறைய பேர் நீங்கள் உண்மையான கருத்தை தான் சொல்லியிருக்கீங்கன்றத தெளிவாக எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வாரத்தை வந்து கலக்கிட்டு இருக்க பாலசாரோட வரதேசின்ற படத்தை பார்க்க போகிறோம். டச்ல இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் பண்ண பரதேசி படத்தை ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். பரதேசி படம்ன்றது வந்து பாலசாரோட படம்ன்றனால நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இது சினிமா துறையில் இருக்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் ஃபிலிம் ஃபேர் நிறைய வாங்கியிருக்காங்க. பாலசாரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வாழ்ந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பரதேசி படத்துலேயே இருக்கும். பரதேசி படம் ஏன் இவ்வளோ எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எடுத்திருக்காங்க பாலசார் ஒரு உண்மை சம்பவத்தை தைரியமாக எடுத்திருக்காரு அப்படின்னா எல்லாரையும் முற்றுநோக்கப்படுறதுனால தான் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பரதேசி படம் வந்து பார்த்தீங்கன்னா எரியும் பனிக்காடு என்ற ஒரு நாவலை தழுவி இருக்கு. ஒரு நாவலை கதையாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமம் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நாவலை படம் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் ரியாலிட்டியாக இருக்கணுன்றதுல பாலசார் ரொம்ப உன்னிப்பாக இந்த படத்தில் செஞ்சிருக்காரு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதர்வா நடிச்சிருக்காரு, வேதிகா, தன்ஷிகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சில முக்கிய கேரக்டரில் 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. 90 பாடிஸ் ஓட்டுன கதை தான் பாலாவோட பரதேசி படத்தில் என்ன மாதிரி கதைக்களம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளா இந்த ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் பஞ்சம் பிழைக்கிற பரதேசி மக்களோட கதை தான் இந்த பரதேசி படத்தில் எல்லா கேரக்டருமே நிஜமாக வாழ்ந்திருக்காங்கன்றதுல எந்த விதத்துலையும் ஐயப்பாடும் கிடையாது. பரதேசி படம்ன்றது எதனால இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுன்னா அதோட டைட்டில் வந்து முக்கியமானது. அந்த காலத்தில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி கொத்தடிமைகளா மக்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றத பாலா தன்னோட படத்தில் காட்டியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா ராசான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ராசான்னா அவரோட இன்னொரு பேரும் இந்த படத்தில் இருக்கு. ஒட்டு பொறுக்கின்ற பேரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து இன்னொருத்தவங்க கை கொடுத்துருக்காங்க, வேதிகா. முதல் முறையாக இவங்க இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காங்க பாலா படத்தில். முன்னாடி பாலா படம்னாவே பூஜா தான் நடிப்பாங்க. பூஜாவோட கால்ஷீட் பிரச்சனையால் இந்த படத்தில் வேதிகா புக் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக வந்து நடிச்சிருக்காங்க தன்ஷிகா. இவங்க இந்த படத்தோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மரகதம். மற்றும் உமா ரியாஸ் வந்து இவங்களோட மதராக நடிச்சிருக்காங்க. மேலும் இதில் 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. பாலா படம்னாவே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஷூட்டிங் நடக்கும். ஆனால் இந்த படம் மிகவும் குறுகிய காலத்தில் 80 நாட்களில் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் படம் எடுத்து முடித்த 10 நாள்லேயே இதோட ஃபர்ஸ்ட் லுக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அவுட் பண்ணால் 6-7 மாதங்களிலேயே இந்த படத்தோட பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாலா. பொங்கலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட பாலா மார்ச் 15 இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத பற்றி தான் நம்ம இனிமேல் டச்ல நம்ம பேச போகிறோம். அதர்வா இந்த படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்ன விதமான ரோல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாமர மகனா நடிச்சிருக்காரு. பாமர மகன்றப்ப எப்படின்னா 1940 இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான், எப்படி சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான விஷயங்களால எந்த மாதிரியான உணவு வகைகளை அவன் சாப்பிட்டு இருந்தான், அந்த மாதிரியான கலைக்களத்தை பாலா கையாண்டு இருக்காரு. அவருடைய அத்தை மகளா நடிச்சிருக்காங்க வேதிகா. இந்த படத்துல பாலா படத்துல ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹீரோயினை பாடாப்படுத்தியிருப்பாரு. அதுவும் இந்த படத்துல நிறையவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் வேதிகாவுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது பெரிய டவுட் தான். அடுத்தது நடிச்சிருக்க தன்ஷிகா வந்து இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான், ஒரு லிமிட்டடான சீன்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல சில வித்தியாசமான கதைக்களங்கள் நிறைய இருக்கும்னு நீ எதிர்பார்க்க வேணாம். ஒரு தேயிலை தோட்டத்துல கொத்தடிமைகளா போற இந்திய பாமர மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத வித்தியாசமான கதைக்களத்தோட நம்ம பரதேசி படத்தோட பாடல்கள் வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு. முதலா இவர் பாலாவோட கைகோர்த்து இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலா படத்துல எப்பவுமே இசையமைப்பாளர் வந்து இசைஞானி இளையராஜா தான். ஆனா இந்த பாலா இசைஞானியை கைவிட்டுட்டு ஜிவி பிரகாஷை கை கொடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் எப்படிப்பட்ட மியூசிக் போடுவாங்கன்னு எல்லா படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். 90 பாடிஸோட
மியூசிக் வந்து ஒரு இசைஞானி இளையராஜா டச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல டிவி பிரகாஷ் எதுக்காக இந்த மியூசிக் வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு யாருக்கும் புரியல. ஒரு 1940 ஸ்டோரி எடுக்கும்போது எந்த விதமான மியூசிக் வந்து எப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணும், ஒரு ஆடியன்ஸை எப்படி கவனிக்க வைக்கணும், ஒரு மியூசிக்னா எப்படி இருக்கணும், எல்லா வித எமோஷனும் எல்லாத்துலையும் இருக்கணும்ன்றத வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு 1940 ஸ்டோரி எடுக்கும்போது அந்த இசை வந்து அது இசை மூலமாகவே அந்த கதை இருக்கணும். ஆனால் இதில் அந்த மாதிரியான இசைகள் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிஜிஎம் வந்து ஒரு ஸ்மூத்தாக போனால் நல்லா இருந்தது. படத்தோட விஷுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பேசப்படும் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் டைரக்டரோட பொறுப்பு இந்த படத்தில் தவறி இருக்குன்னு நான் சொல்லலாம். முழுக்க முழுக்க பாலாவோட கதை எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கு. அவரோட பொசிஷனில் கரெக்டாக இருக்கார். இதில் அதர்வா நடிச்சிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டுன்னு வச்சுக்கலாம். நான் விசிட்டிங் கார்டு ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முந்தைய படங்களை விட பாலா அதர்வாவை நல்லா வடிவமைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய மிஸ்ஸிங் ஆகுது. ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே வந்துட்டு போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதியாவை எடுத்துக்கோங்க. வேதியாவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க இந்த கதைக்களத்துக்கு மிகவும் பொருத்தமானவங்க இருந்துட்டு போகிறாங்க. ஏன் இந்த பாலா வந்து வித்தியாசமான கேரக்டர் கொடுக்கும்போது ஒரு அழகான பெண்களை வந்து ஏன் இந்த மாதிரி அவர் கொடுமைப்படுத்துறாருன்னு யாருக்கும் தெரியல. பாலாவை ஏன் தனக்கு ஒரு ரியாலிட்டி வேணுன்றதுக்காக ஒரு ஹீரோயின்ஸை வந்து எந்த விதமான மனச்சாட்சியே இல்லாம ஏன் இப்படி பாடாப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது புரியல. நேச்சுரலா வரணுன்றதுக்காக, லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக, அவார்டு வேணுன்றதுக்காக ஏன் பாலா இந்த மாதிரி படங்கள்ல இந்த மாதிரி மனிதனோட உரிமைகளை மீறி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் வச்சு எடுத்துட்டு போலாமே, ஏன் அவர் நினைச்சது வரணுன்றத எண்ணி ஏன் இந்த படத்தை எடுத்தாருன்னு மக்களால் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கதைக்களம் வந்து மிகவும் சரியான கதைக்களம் தான். யாரும் இதை தவறான கதைக்களம் யாரும் சொல்றது கிடையாது. ஒரு கொத்தடிமையான மக்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றத பத்தி எடுக்கப்பட்ட படம் தான். ஆனா அதுக்காக இப்படிலாம் பண்ணணுன்றது யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. குறுகிய காலத்துல படத்தை எடுத்திருக்கான்றது பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். குறுகிய காலத்துல படத்தை எடுக்கலாம், அதற்காக ஏன் இவர் வந்து மனித உரிமைகளை மீறி ஒரு மனிதனால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சிருக்கலாம். தனக்கு வேணும், தனக்கு நினைச்சது நடக்கணுன்ற முறையில் அவர் இந்த படத்தை கதைக்களத்தை கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒத்தடிமையா இருக்கிறவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன, அதை பத்தி படம் தான். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்ற மெயின் மேட்டர்லேருந்து நம்ம வருவோம். முதல் எடுத்தோடனே ஒரு அதிகாலையில ஒரு கிராமம் விடியும் போது ஒரு தண்டோரா சவுண்டு ஒரு மூலையில கேட்குது. அந்த தண்டோரா சவுண்ட்ல இருந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. அவர் தான் அதர்வா. அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஊர் முழுக்க இருக்க தன்னோட தண்டோரா மூலமா நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கிற ஒரு மெத்தட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கதைக்களத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னா, தண்டோரா போட்டு செய்தி சொல்லுவாரு. ஒவ்வொரு வீடா போய் தனக்கு தேவையான ஜாமா பள்ளிகள், அதாவது சிவகுமார் எப்படி ரோஜாப்பூ ரத்திய கதையில வேலை பார்த்தாலோ அந்த கேரக்டர் லெவல்ல பாலா அதர்வா மூலமா செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. அது எதுவும் முடியல. பாலாவோட அம்மா தவறினால அவருடைய பாட்டியோட வளர்ப்புல அதர்வா வளர்றாரு. அதர்வாக்கும் அவருடைய பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் அண்ணன் தம்பின்றது உறவு முறை இல்லைனாலும் எதிர் வீட்டுக்காரங்களை நம்ம வந்து அப்படி கூப்பிடுற முறைகள் உண்டு. அதே போலதான் இந்த படத்துல அவருடைய அத்தை மகள் வேடத்துல வேதிகா நடிச்சிருக்காங்க. அங்கமான்ற ஒரு கேரக்டர். அதர்வா வந்து வெளியூருக்கு வேலைக்கு போறாரு. அங்க வேலைக்கு பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு அவருடைய கூலியை கேட்கிறாரு. அந்த கூலியை கேட்கும்போது அவருடைய முதலாளி வந்து உனக்கு கூலி கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க கண்காணின்னு ஒருத்தர் வராரு. அந்த கண்காணியால இவர் கண்காணிக்கப்படுகிறார். அப்ப அவர் கண்காணி வந்து ஒரு டைலாக்ஸ் ஒன்று சொல்லுவாரு, நீங்கெல்லாம் சாக பிறந்தவங்கடா அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாரு. அங்க அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு மூளை சாகி செய்வார். அதாவது என்னன்னா, உனக்கு கை நிறைய காசு வேணும் அப்படின்னா நீ உங்களுடைய மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா, ஒரு இடத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், கை நிறைய காசோட நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி கதைக்களத்தை திருப்பி விட்டுருப்பாரு. அப்ப வந்து அதுக்கப்புறம் அதர்வா வந்து தண்டோரா போட்டு
எல்லா மக்களும் கூடுவாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு கை நிறைய காசும் வாரம் ஒரு நாள் விடுமுறையும் 1 வருடம் அக்ரிமெண்ட்டும் போட்டுக்குவாங்க. இந்த 1 வருடம் அக்ரிமெண்ட்டுக்காக பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு 1 வருடம் தானே எல்லோரும் போய் சம்பாதிச்சு கை நிறைய காசோட திரும்பி வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு குடிபெயர்வாங்க. அதுதான் பச்சைமலை எஸ்டேட். இந்த பச்சைமலை எஸ்டேட் என்றது எப்படின்னா, அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து தேயிலை தோட்டத்தை உருவாக்குறதுல ஒரு உன்னிப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உன்னிப்பா வேலை பார்த்தாங்க அப்படின்னா நிறைய காடுகள் அடித்து தேயிலை தோட்டத்தை வளர்க்கறது தான் அவங்களுடைய பிசினஸ். அந்த பிசினஸ்ல கொத்தடிமைகள்ல இந்தியர்களை வேலைக்கு சேர்த்தாங்க. அதற்காக அந்த வேலைக்கு சேர்த்தவங்களோட புரோக்கர்ஸ், அதாவது கண்காணியர், ஒவ்வொரு ஊருக்கும் கண்காணியர் இருப்பாங்க. அவங்களுக்கு புரோக்கரேஜ் அமௌண்ட்டுக்காக அவங்க இந்த கொத்தடிமைகளை ஆங்கிலேயர்கிட்ட விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்கிட்ட மாட்டி சித்திரவதை கேரக்டர்ல தான் அதர்வா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வருடம் கழிந்த பிறகு அதர்வா வந்து தன்னுடைய கூலியை கேட்கும் பொழுது அவர் கண்காணியால ஏமாற்றப்படுறார். இதனால வருத்தமடைஞ்ச அதர்வா அந்த இடத்தை விட்டு வேற நம்முடைய திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கே போகலாம்னு முடிவு எடுக்கும் பொழுது அவங்க கண்காணியோட காவலர்களால அவரோட நரம்பு வந்து கட் பண்ணிடுறாங்க. அதனால தப்பிச்சு போக முடியாத அதர்வா மீண்டும் 4 வருடம் அதே வனத்துல அதே எஸ்டேட்ல தங்குறாரு. அப்ப தங்கும் போது தன்சிகா, அதாவது மரகம் கேரக்டர் நடிச்ச தன்சிகாவை அறிமுகம் ஆகிறாங்க. அவங்களும் இவரும் இந்த கதைக்களத்துல மிகவும் ஆணித்தரமா ரொம்ப நேரம் நடிச்சவங்க பாத்தீங்கன்னா தன்சிகாவும் அதர்வாவும் தான். தன்சிகா ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கதைக்களங்கள் நடக்கும் போது அந்த எஸ்டேட்ல ஒரு கொடிய வியாதி ஒண்ணு வருது. அந்த வியாதியால எல்லா மக்களும் இறந்துடுறாங்க. எல்லா மக்களும் இறந்ததுக்காக அப்போ ஒரு டாக்டர் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஒரு ஆங்கிலேயர் எல்லாம் மீட் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. எதனால இந்த வியாதி வந்துச்சு? வியாதி எப்படின்னா ஒரு ஆண்ட்ராக்ஸ் மாதிரி ஒரு வியாதி. அந்த வியாதியை எப்படி ஒழிக்கணுன்ற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இவங்க இருக்கிற கூலியாளர்களை அனுப்பிட்டு ஒரு டாக்டரை கொண்டு வரலாம், கைத்தேர்ந்த டாக்டரை கொண்டு வரலாம்ன்ற முடிவு பண்றாங்க. அப்படின்றப்ப கைத்தேர்ந்த டாக்டர் வந்து வராங்க. இந்த கைத்தேர்ந்த டாக்டர் கொண்டு வர போது அவரால் அந்த நோய் வெட்டப்படவில்லை. அவர் தன்னுடைய வேலையை செய்யாம இயேசு கிறிஸ்துவோட பாடல்கள் பாடி தன்னுடைய இயேசு கிறிஸ்துவோட பெருமையை வளர்த்துக்கிறதுக்காக அவர் இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இதனால அந்த நேரத்துல தன்சிகா இறந்துடுறாங்க. அந்த வருத்தத்திலேயே மீண்டும் மறுபடியும் அந்த 4 வருடங்கள் முடிய பிறகு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கண்காணி வந்து எல்லாத்துக்கும் தன்னுடைய சம்பளத்தை கொடுக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே சம்பளம் கொடுக்கிறார். அப்பையும் அவர் வந்து புறக்கணிக்க ஏமாற்றப்படுகிறார். அந்த ஏமாற்றப்படும் போது வருத்தத்துல அதர்வா வந்து ஒரு மலை மேல நின்று அழுதுட்டு இருக்காரு. மலை மேல நின்று அழுதுட்டு இருக்கும் போது அந்த வழியா கொத்தடிமைகளா கண்காணியால அவங்களோட மனைவி வேதிகா 4 வயது குழந்தையோட வந்துட்டு இருக்காங்க. அந்த 4 வயது குழந்தைய பார்த்து அவரும் இவரும் எப்படி ஒரு 3ஆம் வேலையில கமலும் ஸ்ரீதேவியும் ரயில்ல பிரிஞ்சு போகும்போது ஒரு பிஜிஎம் கொடுப்போமோ அந்த பிஜிஎம் லெவல் கூட ஜிவி பிரகாஷ் இதை செய்யல. அந்த ஒரு எமோஷன் காட்சி, அது ஒரு எமோஷன் காட்சி. ஒரு 4 வருடம் 5 வருடம் பிரிஞ்சு இருக்கிறவங்க எப்படி ஒண்ணு சேருவாங்க, அந்த இடத்துல எப்படி பிஜிஎம் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் இருக்கணும்ன்றத வந்து யாருமே இதுல உணரல. பாலாவும் இதுல கொஞ்சம் மெத்தனமா தான் செயல்பட்டு இருக்காரு. பாலமகேந்திரா மாதிரி அவரு பசுமையை தான் காட்டியிருக்காரு. வெளிநாட்டுல போய் எந்தவித படப்பிடிப்பும் நடத்தது கிடையாது. உள்ளூர்ல தான் நடத்தியிருக்காரு. அந்த ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வேதியாவும் அதர்வாவும் மலை மேலிருந்து குதிச்சு சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது அதர்வாவுக்கு பார்த்து அவரோட பையன் அதர்வா கிட்ட அவரோட பையனை கொடுக்குறாங்க. அப்ப கூட ஒரு லைன் கொடுப்பாங்க. அந்த லைன் நல்ல பியூட்டிஃபுல்லான லைன் தான். நான் தான் இங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாம, நீ பிறந்தப்ப கூட ஒண்ணு கவனிக்காம, உனக்கு எதுவுமே செய்ய முடியாம நான் இங்க இருந்து கஷ்டப்படுறேன், மகனே நீயும் இங்க வந்து கஷ்டப்பட்டு சாகணுமா அப்படின்றதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல பிளஸ் மைனஸ் பத்தி இப்ப பாக்கலாம். படத்தோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி மட்டுமே, வேற எதுவுமே இந்த படத்தோட பிளஸ் கிடையாது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா இந்த படத்துல அதர்வா வந்து ரொம்பவே மெனக்கெட்ட, எவ்வளவு அடி வாங்கியிருப்பாரு, திட்டு வாங்கியிருப்பாரு. ஆனா வெளியில அவர் என்ன சொல்லியிருக்காரு, யாருமே பாலாஜி ஒண்ணுமே பண்ணல, நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டதான் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓகேங்களா. இந்த படத்துல வேதிகா இந்த படத்துலையும் தன்னுடைய அழகை இழந்து எவன் கருப்பச்சியா ஒரு கருப்பு உருவமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் வேணும். ஒரு தன்னை அழகான ஒரு பெண் வந்து கருப்பு நடிகையா நடிக்கும் போது எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்றத வேதிகா உணர்ந்திருப்பாங்க அந்த படத்துல.
பாலா படம்னால வேகமா போய் சைன் போடுறதுனால அவங்களுக்கு இது தெரியாம இருந்திருக்கலாம். அதான் உள்ளுக்குள்ள மன வேதனைகள் அவங்க இருந்திருக்கலாம். ஓகேங்க, இதெல்லாம் விடுங்க. படத்தோட ப்ளஸ்ஸுக்கு வருவோம். படத்தோட கதை தாங்க ப்ளஸ். உண்மையிலே இது சேர வேண்டியது எரியும் பனிக்காடுவோட உண்மையான ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க. பாலா அந்த ஸ்கிரிப்டை அப்படியே அழகா கொண்டு வந்திருக்காரு கண் முன்னாடி. அவ்வளவுதான். வேற என்ன ப்ளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்க 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 200 ஜூனியர் ஆர்டிஸ்டுமே ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ல அவங்களுடைய வெளிப்பாடுகளை காட்டியிருக்காங்க. புதிய காலத்தில் இருக்க படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு ப்ளஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்னா என்ன? எப்பவும் சொல்லறதுதான். ஒரு 1940s படம்னாவே ஒரு பிஜிஎம், ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்கு. அந்த சாங்லேயே அந்த எமோஷன் கொண்டு வரும். அதை வந்து ஜிவி பிரகாஷ் இல்லை மைனஸா கொடுத்துருக்காங்க. மற்ற இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விஷுவலேஷன். நார்மலான விஷுவலேஷன் தான், வேற எதுவுமே இல்லை கிடையாது. நம்ம நார்மலா கேண்டி கேம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி விஷுவலேஷன் தான் இதுல இருக்கு. மைனஸ் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் நல்ல விறுவிறுப்பா தான் போகும் எதிர்பார்த்துருக்கிற நேரத்துல டக்குன்னு எப்படி பை பாலா அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். கதைக்களத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிருக்கலாம்ன்றது தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட். வேற எதுவும் இல்லை. கடைசியா இந்த படத்தோட கருத்தை பத்தி நான் நிறைய பேருக்கு கேட்டுறேன். இன்னைக்கு நான் ரியலாவே படத்துக்கு போனேன், படத்தை பார்த்தேன். பாலா படம்ன்ற முறையில பார்க்கல, பொதுவான பாடல்ன்ற முறையில பார்த்தேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்க தாராளமா மனம் விட்டு சேர விட்டு நகராம பாலா எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத அறிஞ்சு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தான் பாலா கதையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த ஸ்பீடுன்னு தெரியல. காலத்துக்கு ஸ்பீடு தேவைன்ற திருச்சின்ற மாதிரி காலத்துக்கு ஸ்பீடு தேவைன்ற மாதிரியும் தன்னோட கதைக்களத்தை நகர்த்தியிருக்காரு. படத்தை பத்தியே கருத்து சொல்லியாச்சு. ஒவ்வொரு படத்துக்குமே ஃபைனலா ஒரு வெட்டிங்கிறது ஒண்ணு சொல்லியாகும். பாலா படம்ன்ற முறையில இந்த படத்தை பாலா ஆடியன்ஸா போய் நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். மொத்தத்துல பரதேசி படம் வந்து ஆடியன்ஸ் தான் பரதேசி. படத்தை எதிர்பார்த்து போறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் பரதேசி. மேலும் இந்த ஜல்சா.comல வந்து நாங்க பலவிதமான ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கோம், பலவிதமான மூவிஸ் போட்டுருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போட்டுருக்கோம். எல்லாருமே ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம். ஜல்சா.com வந்து பாருங்க, சைட்டை வியூ பண்ணுங்க. இனிமேல் ஒவ்வொரு படத்தோட ரிவ்யூயும் ஜல்சா.comல பாருங்க. ஜல்சா.comல உங்களுக்கு பிரத்யேகமா ரிவ்யூ ஜாக்கிங்கிற முறையில ஒரு தனி காலம் ஒன்று போடப்படும். அதுல ரிவ்யூ ஜாக்கிங்ல வந்து நாங்க கருத்தை வந்து பொறுமையா பணம் கொடுத்துருக்காங்க, இவங்க பணம் தராங்க, அவங்க தராங்க, அவங்கள பத்தி நல்லா பேசுவோன்றலாம் கிடையாது. ஜல்சா.comல பொதுவான கருத்து தான் இது. இந்த கருத்து வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, யார் மனத்தையும் புண்படுத்தமான கருத்து கிடையாது. ஒரு தனி மனிதனா நான் அந்த படத்துக்கு போனதுனால என்னோட ஃபீலிங் தான் இந்த ஜல்சா.comோட ரிவ்யூ.